வீடு வாழ்வார். அப்படி இருக்கு நானும் இந்த குண்டலபுரி நாட்டில் ஆளக்கூடிய ஆளுகளுக்கு தந்தையாக அலங்காரி அலங்காரி என்ற பெயரோடு மிக சீரும் போடு பார்த்துருக்கேன். இருந்தாலும் அண்ணனை பார்க்க வேண்டும். அண்ணா மலாட்ட மூட்டை யாத்திரமே ஏச்சாங்க இல்ல கோயில் எங்க ஐயா ஒரு கால் வீக்கம் ஐயா அலங்காரியே பூவுடன் பொட்டுடன் வாழ்வாய் சென பண்ணியாட்ட உட்காந்துக்கிறியா அலங்காரி அண்ணா இருந்த பிறகு தாய்க்கு தாயாக இருந்து தந்தைக்கு தந்தையாக இருந்து உன்னை நான் வளர்த்து வந்தேன். ஆனால் இப்போது எப்படி இருக்கிறாய்? கன்னி பருவம் நீக்கி மங்கை பருவத்தை எழுந்திருக்கிறாய். ஆமாங்க கன்னி பருவம் நீக்கி நீங்க கிண்ணி பருவம் வந்துக்கிறீங்க. மங்கை பருவம் மங்கை பருவம் சைலண்ட் சைலண்ட் யாரோ இடையில பாப்கார்ன் கொடுக்குறாங்க யாரும் தெரியலப்பா. என்ன பேசுறாங்க? சைலண்ட் சைலண்ட் தயவு செய்து பேசாதீங்க. சைலண்ட் சொல்லு. சரி சரி நடம் 3 லிட்டர் பாலை ஊற்றினா 6 லிட்டர் தண்ணி ஊற்றின தனக்கு விளையாடி மலாட்ட முட்டை இங்க ஒண்ணு இருக்குதுப்பா. என்ன பண்ற? சரி சரி எவனா பாவம் 5க்கோ 10க்கோ வைக்கிறதுக்கு ஏதோ
நீ இப்போது மங்கை பருவம் செய்திருக்கிறாய். ஆகையால் உனக்கு திருமணம் செய்து பார்க்கணும்னு தற்போது ஆசைமா. என்னன்னா திருமணம் செய்து பார்க்கணும். திருமணமா? ஆமா. என்ன ஆச்சுயா? அம்மா யா என்ன கேளு? ஏமா என்னம்மா எதுக்கு அழுகுற? அம்மா அழாத அழாத. ஏய் அப்பயா சொன்னியா நானு? என்ன? பாப்பா தானே அது. ஆமா. என்ன பண்ணாத? அம்மா சரி சரி அழுவாத அம்மா. ஏய் அம்மா பூலபி அழுவாத. புலம்பி புலம்பி குழம்பி குழம்பி சாப்பாடுறதுனால மதிக்கிறியா? ஏன் அழுகுற? எதுக்கு அழுகுற? என்ன ஆச்சுப்பா? நான் ஏன் அழ மாட்டேன்? ஏன்? எதற்காக அழ மாட்டேன்? என்னாச்சு? ஆமா அண்ணா. என்ன காரணம்? காரணம் இப்போதே உனக்கு திருமணம் செய்து பார்க்கணும்னு கற்பூர ஆசை. ஆமா. திருமணம் சொல்றீங்க. ஏய், சைலண்ட். திருமணம் சரி சரி நான் கல்யாணத்துக்கு மகன் பார்த்திருக்கேன். ஆமா. சரி பரவாயி மோட்டு கத்திங்க பட்ட புத்துட்டியாங்க சொல்ல பாப்போம். நாங்களே ஒரு பன்னி ஒரு எருமை. யார் பண்ணி? யார் எருமை? நான் சொல்லிக்கிறாங்க யார் பண்ணி? ஏன் திருமணம் செய்து கொண்டா என்னம்மா? பெண்ணாக பிறந்தவர் யாராக இருந்தாலும் சரி, ஒரு நாள் திருமணம் செய்து கொண்டு கணவன் வீட்டுக்கு போவது என்பது காலத்தின் கட்டாயம். அண்ணா ஆ? இத பாருங்க அண்ணா. ஏம்மா? நான் கண்டிப்பா நீங்க மகன் பார்த்திருக்கேன். உண்மைதான். இது வந்து எந்த ஆடவனா இந்த பெண் கேட்டு வரல ஏன் வரல? ஏன் வரல? உனக்கு ஏன் வரல? உனக்கு எத்தனை மாப்பிள்ளை வேணும்? யா எத்தனை மாப்பிள்ளை வேணும்? யா வரல அதானே? யா பொண்ணு யா வரல ஏய். யா என்ன உனக்கு என்ன குறை? அதானே? நீ சூப்பர் பிகராச்சே. ஏய், ஏய், யா ஏய். வரல யார் சொல்லிட்டு சைலண்ட் அப்பா தலைய தப்பு. பாக்கான புட்டு அவன் காலையில் விட்டு போட்டானே. டேய் ரஜினியா, இறங்கி வந்து ஒதுக்கி வரும்போது உள்ள போ. சும்மா இருக்காது பாருங்க. மிளகாத்தூள் எடுத்து போட்டணும் கண்ணு. அதெல்லாம் வேணாம். பச்சை மிளகா ஓட்ட வாயில போடு. அம்மா, உனக்கு எத்தனை மாப்பிள்ளை வேணும்? நீ வாயிலே கட்டி கொண்டு வந்து காலையில போடுறேன். ஏன் வரல? ஏன் வரல? என்ன காரணம்? இந்த நாட்டு மக்கள் எப்படிலாம் பேச தெரியுமா? என்ன பேசுறாங்க? அது வார்த்தையா? ஆ. கொலைகார தங்கை. அது வார்த்தையா? கொலைகார தங்கை. அது வார்த்தையா? இல்லட தங்கை. அப்படின்னு வாய்க்கு ஒரு முறை பேசுறாங்க தங்கை தெரியுமா? ஏய் கம்முங்க டேய். அவன் நாடகம் போட்டு கம்முங்க. நடத்துங்க. பாயத்துக்கு அப்படிதான் இருக்கண்டாக்கா. ஏய் நீ குண்டா குழந்தைங்க எல்லாம் நீ குண்டா சின்ன குழந்தையா இருக்கும் போதே சைலண்ட். ஐடியா. ஆகையால நான் கொலைக்காரன். ஆகையால உன்னை பெண் கட்டி யாரும் முன் வரலன்னு சொல்றேன். சரிம்மா, உன்னை பெண் கட்டி யாருன்னா முன் வரலங்க. நான் என்ன பண்ணணும்? அண்ணா, அதுக்கு நீ என்ன செய்ய வேண்டும்? என்ன செய்யணும்? இந்த தலைவனா, இந்த தீய செயலை நான் செய்ய மாட்டேன் என்று அண்ணா, நீங்கள் உயிரை விட்டு விடுங்கள் என்று சொல்லு. இன்று ராஜபாகமாக வாழ்கிறோமே, எதனால நான் என்ன இல்லாத இடத்தில் கொண்டிருக்கிறேனா? இருப்பு இடத்தில் எடுத்து அந்த பணியை மட்டும் விட்டுவிட்டு உனக்கு திருமணம் தான் என்றால் அப்படிப்பட்ட திருமணமே உனக்கு தேவையில்லை என்று நான் நினைக்கிறேன். இருந்தாலும் உடன் பிறந்த தங்கை கேட்பதால் உனக்காக இன்று முதல் இந்த பஞ்சமா வரமாட்டேன். இதுவே சத்தியம். பாத்தியா நான் பார்த்தேன் அண்ணன் சத்தி மாட்டார். இனிமே தெளிவா தான் ஆமா எனக்கு இருப்பது ஒரே தங்கை. ஒரே ஒப்பற்ற தங்கை. அவள் மன சந்தோஷமாக இருந்தால் நான் நல்லா
நல்லா இருக்க முடியும். மனக்குறையோடு என் தங்கை இருக்கு. நான் எப்படி நான் மன மகிழ்ச்சியோடு வாழ முடியும்? ஆமாங்க. ஆகையால் தான் என் தங்கைக்காக பஞ்சமா பாதுகாத்து இதுவரை ஈடுபட மாட்டேன். பலே நான் ஈடுபட மாட்டேன். அப்படியே கவலைப்படாதே. அப்படியாக இனி அனைவருக்கும் சந்தோஷமாக வாழட்டும். வாயட்டா கங்கா, உன் திருமண ஏற்பாடை நான் நாள் குறிக்கிறேன். இருந்தாலும் நீ எப்போது அங்க போறேன்? மறுபடியும் ஆடி வாடி கொண்டு சந்தோஷமாயிரு. உனக்கான மணமகளை செய்து கொண்டு வாபி, உன்ன வாபி, உன்ன வாபி. போனா கீழே தான் விழுணும். ஐயா தங்கச்சி என் தங்கை இப்போதே மறுவனம் சென்றிருக்கிறார். ஆமாங்க. மறுவனத்துக்கு உறுதுணையாக செல். ஆ. ஆனால் என் தங்கைக்கு ஏற்ற மாப்பிள்ளையை ஆ, நான் பார்க்கிறேன். அப்படியே ஆகட்டும். கடமையை செல்வராக கண்டை சரி வேலைக்கு செல்வராக நான் பார்க்கிறேன். சரிங்க.